மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியீடு. தேர்தல் பணியில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மும்முரம். அதிமுகவின் இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியாகிறது. ஏற்கனவே 23 பேர் கொண்ட அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியான நிலையில் இறுதி பட்டியலை வெளியிடுகிறார் எடப்பாடி பழனிசாமி. விஜய் தலைமையில் இன்று நடைபெற இருந்த தமிழக வெற்றிக் கழக ஆலோசனை கூட்டம் ரத்து. தேர்தல் அதிகாரிகளின் அனுமதி கிடைக்காததால் தமிழக வெற்றிக் கழகம் ஆலோசனை கூட்டம் ரத்து. பாமக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் ஜி.கே. வாசன். சைக்கிள் சின்னம் கிடைக்காததால் தாமரை சின்னத்தில் போட்டி. ஊரடங்கு குறித்த பொய்யான தகவல்களை நம்ப வேண்டாம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து ஆலோசித்து வருவதாக ஒன்றிய அரசு தகவல். திமுக வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் இன்று மாலை அறிவிக்கிறார். சட்டமன்ற தேர்தலையொட்டி கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு விவகாரம், தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் வாக்குறுதிகள் உள்ளிட்டவைகளில் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், தேமுதிக, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு நடந்து முடிந்துவிட்டது. அதன்படி திமுக 164 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 28 தொகுதிகளிலும், தேமுதிக 10 தொகுதிகளிலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 8 தொகுதிகளிலும், மதிமுக 4 தொகுதிகளிலும் என ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதில் 164 தொகுதிகளில் எந்தெந்த தொகுதிகளில் திமுக போட்டியிடுகிறது என்பது குறித்தும், கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் குறித்தும் இன்று இறுதி செய்யப்பட உள்ளது. இந்த நிலையில் திமுக வேட்பாளர்கள் பட்டியலை இன்று மாலை வெளியாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பணிகளை முடிந்த பின்னர் திருவாரூரில் இருந்து ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் தேர்தல் பிரச்சாரத்தை முதலமைச்சர் தொடங்க உள்ளார். அதிமுகவின் இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியாக உள்ளது. சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் மார்ச் 30ஆம் தேதி தொடங்குகிறது. வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக வரும் ஏப்ரல் 23ஆம் தேதியும், வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதியும் நடைபெறுகிறது. இதனால் அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் தேர்வில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மற்றொரு புறம் அரசியல் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் 23 பேர் அடங்கிய முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை அதிமுக தலைமை வெளியிட்டுள்ளது. அதன்படி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் எடப்பாடி தொகுதியில் களம் காண்கிறார். அதிமுக கூட்டணியில் பாஜகவிற்கு 27 தொகுதிகளும், பாமகவிற்கு 18 தொகுதிகளும், அமமுகவிற்கு 11 தொகுதிகளும், தமாகவிற்கு 5 தொகுதிகளும், இந்திய ஜனநாயக கட்சிக்கு 2 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கூட்டணி கட்சிகளுக்கு 65 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 169 தொகுதிகளில் அதிமுக தனித்து களமிறங்க உள்ளது. இந்த நிலையில் அதிமுகவின் முழு வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாக உள்ளது. ஏற்கனவே 23 வேட்பாளர்களை முதற்கட்டமாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் எஞ்சியிருக்கும் 145 இடங்களில் களமிறங்க உள்ள வேட்பாளர்கள் பட்டியலை இன்று எடப்பாடி பழனிசாமி அறிவிக்க உள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சி 29ஆம் தேதிக்கு தமிழக வெற்றிக் கழகம் ஒத்திவைத்துள்ளது. சட்டசபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் 30ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்த நிலையில் தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தனித்து களம் காணும் தமிழக வெற்றிக் கழகம் வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்துள்ளது. 234 தொகுதிகளுக்கும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் சில தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. இதனால் இன்று வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என கூறப்பட்ட நிலையில் இன்னும் பட்டியல் இறுதியாகவில்லை. இதனால் வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சியை இன்றைக்கு பதிலாக 29ஆம் தேதிக்கு தமிழக வெற்றிக் கழகம் ஒத்திவைத்துள்ளது. வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சிக்காக வந்த தமிழக வெற்றிக் கழகத்தினர் மீண்டும் சொந்த ஊர்களுக்கே புறப்பட்டு சென்றனர். சென்னையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பரப்புரைக்கு அனுமதி மறுக்கப்படவில்லை என தேர்தல் அதிகாரி குமரகுருபன் விளக்கம் அளித்துள்ளார். உரிய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பரப்புரைக்கு 48 மணி நேரத்திற்கு முன்பாக முறைப்படி விண்ணப்பித்தால் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் எனவும், ஒரு நாள் முன்பு அனுமதி கோரினால் தர இயலாது எனவும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்கள் பட்டியலை அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் வெளியிட்டார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது.
இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடும் தமாகவிற்கு 5 தொகுதிகளை அதிமுக ஒதுக்கியுள்ளது. இந்த தொகுதிகளிலும் பாஜகவின் தாமரை சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக ஏற்கனவே ஜி.கே. வாசன் அறிவித்திருந்தார். இன்று செய்தியாளர்களை சந்தித்த ஜி.கே. வாசன் தமாகவின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். தொடர்ந்து வேட்பாளர்கள் பட்டியலையும் வெளியிட்டார். அதன்படி ஒட்டன்சத்திரத்தில் விடியல் சேகர், ஈரோடு மேற்கில் யுவராஜா, ராணிப்பேட்டையில் கார்த்திகேயன், கிள்ளியூரில் நிதின் சைமன், கும்பகோணத்தில் அசோக்குமார் உள்ளிட்டோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து பேசிய அவர், சைக்கிள் சின்னம் கிடைக்காததால் நேரடி கூட்டணியில் உள்ள பாஜகவின் சின்னத்தில் போட்டியிடுவதாக தெரிவித்தார். ஊரடங்கு குறித்து பொய்யான தகவல்களை நம்ப வேண்டாம் என மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருவதால் போர் பதற்றம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. ஹார்முஸ் ஜலசந்திப்பில் கப்பல் போக்குவரத்து முடங்கியிருப்பதால் உலக நாடுகள் எரிபொருள் நெருக்கடிக்கு ஆளாகி உள்ளன. இதற்கிடையே பிரதமர் மோடி அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளார். இந்த ஆலோசனையின் போது எரிவாயு தட்டுப்பாடு, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தீவிரப்படுத்தி வரும் நிலையில் நாடு முழுவதும் லாக்டவுன் போடப்பட இருப்பதாகவும், கொரோனா காலத்தில் விதிக்கப்பட்டது போல கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் எனவும் கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரப்பப்படுகின்றன. அதேபோல் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் என்று கருதி வாகன ஓட்டிகள் அதிக அளவில் பெட்ரோல் பங்குகளில் குவியும் நிலையும் உள்ளது. இது நாட்டு மக்களிடையே பீதியை ஏற்படுத்தும் விதமாக உள்ள நிலையில் லாக்டவுன் போடப்படும் என்ற தகவல் முற்றிலும் தவறானது என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தனது எக்ஸ் தளத்தில் விளக்கம் அளித்துள்ளார். அதில் எரிபொருள் விநியோகம் தடைபடாமல் இருக்க அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மோடி அரசு எடுத்துள்ளதாக கூறியுள்ளார். இந்தியாவில் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்பது வதந்தி என்றும், ஊரடங்கு குறித்த பொய்யான தகவல்களை நம்ப வேண்டாம் எனவும் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரியை மத்திய அரசு குறைத்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் நடத்தி வரும் போர் உலகம் முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. இதன் காரணமாக உடனடியாக போரை முடிவுக்கு கொண்டு வருமாறு சர்வதேச நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. போர் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்து உள்ளதால் பல நாடுகளிலும் எரிபொருள் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. ஆனால் எரிபொருளுக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லை என மத்திய அரசு தொடர்ந்து கூறி வருகிறது. இதற்கிடையே மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில், இந்தியாவில் சுமார் 60 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பும் 74 நாட்களுக்கான கச்சா எண்ணெய் கையிருப்பும் உள்ளது எனவும், பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜிக்கு எங்கும் எந்த பற்றாக்குறையும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரியை மத்திய அரசு குறைத்துள்ளது. அதன்படி பெட்ரோல், டீசலுக்கான கலால் வரியை லிட்டருக்கு தலா 10 ரூபாய் குறைத்துள்ளது. பெட்ரோலுக்கான கலால் வரி 13 ரூபாயிலிருந்து 3 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ள நிலையில், டீசலுக்கான கலால் வரி 10 0 குறைத்து மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பை ஈடு செய்ய கலால் வரி குறைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரி குறைப்பு எண்ணெய் நிறுவனங்களுக்கு மட்டுமே பொருந்தும் எனவும், எண்ணெய் நிறுவனங்களில் நஷ்டத்தை தடுக்கும் விதமாகவே கலால் வரி குறைக்கப்பட்டுள்ளதாகவும், பெட்ரோல், டீசல் விலை குறைவதற்கான வாய்ப்பு இல்லை எனவும் பெட்ரோலிய வணிகர் சங்கம் தெரிவித்துள்ளது. மதிமுக சார்பில் தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்பு மனு விநியோகம் தொடங்கியது. சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வருகின்ற 30ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதனால் அரசியல் கட்சிகள் தீவிரமாக பணியாற்றி வருகின்றன. அந்த வகையில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுகவிற்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. 4 தொகுதிகளில் 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திலும் 1 தொகுதிகளில் தனி சின்னத்திலும் போட்டியிட உள்ளது. இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தலைமை தாங்கும் திமுக ஒதுக்கீடு செய்துள்ள தொகுதிகளில் வேட்பாளராக போட்டியிட விரும்புவோர் இன்று விருப்பு மனுக்களை 1000 ரூபாய் செலுத்தி பெற்று வருகின்றனர். பொது தொகுதிக்கு 25,000 ரூபாய் கட்டணத்தையும், தனி தொகுதிக்கு 10,000 ரூபாய் கட்டணமும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது.
மேலும் பிற்பகல் 3 மணிக்குள் அமைப்பு செயலாளர் குருநாதனிடம் வழங்க வேண்டும் எனவும், பிற்பகல் 3:30 மணியளவில் ஆட்சி மன்ற குழுவினர் முன்னிலையில் வேட்பாளர்களின் விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்டு அதில் தேர்ந்தெடுக்கப்படும் பெயர்கள் உடனடியாக அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக சென்னை மதிமுக அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. திருப்பூரில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 200க்கும் மேற்பட்ட வீட்டு உபயோக சிலிண்டர்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருப்பூர் சாமிண்டிபுரம் அருகே தாய் மூகாம்பிகை நகரில் அனுமதியின்றி சிலிண்டர்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட வழங்கல் துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் மாவட்ட வழங்கல் அலுவலர் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் அதிகாரிகள் போலீசாரின் உதவியுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வில் முறையான அனுமதியின்றி 200க்கும் மேற்பட்ட வணிக மற்றும் வீட்டு உபயோக சிலிண்டர்கள் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணையில் சிலிண்டர்கள் விநாயகா கேஸ் ஏஜென்சிக்கு சொந்தமானது என்பது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சிலிண்டர்களை பறிமுதல் செய்து ஏஜென்சியின் உரிமையாளர் மோகன் என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமி காணவில்லை என சிறுமியின் பெற்றோர் உடையார்பாளையம் காவல் நிலையத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டு புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் உடையார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த கதிரவன் சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து கதிரவனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு விசாரணை அரியலூர் மகளிர் விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கின் விசாரணைகள் முடிவடைந்த நிலையில் சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் கதிரவனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 5000 ரூபாய் அபராதம் விதித்து மகளிர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசின் சார்பில் 4 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிகரெட் தர மறுத்த பெட்டி கடைக்காரரை மது போதையில் அரிவாளால் வெட்டிய சிறுவன் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ராஜீவ் நகரைச் சேர்ந்தவர் ஜோதி. இவர் பசுவந்தனை சாலையில் பெட்டிக்கடை நடத்தி வருகிறார். நேற்று இரவு இவரது கடைக்கு மது போதையில் வந்த சில இளைஞர்கள் ஓசியில் சிகரெட் கேட்டுள்ளனர். இதற்கு ஜோதி தர மறுக்கவே அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் தாங்கள் கொண்டு வந்த அரிவாளை கொண்டு தலை மற்றும் தோள்பட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த ஜோதியை அருகில் இருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக மாடசாமி, விஜயபாண்டி, மணிகண்டன் மற்றும் 17 வயதுடைய ஒரு சிறுவன் உட்பட 4 பேரை கைது செய்தனர். வழக்கறிஞர் சீனியர் தலைவர் பாண்டியனார் மக்கள் இயக்கம் நேற்றைய தினம் கோயில்பட்டில் நைட்டு 11 மணி அளவில் கோயில்பட்டி பசுந்தனை ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் ரோட்டில் ஒரு பெட்டிக்கடை நடத்திக்கிட்டு வராங்க. அண்ணன் ஜோதிங்கிறவர், அவர் 65 வயசு முதியவர் ஒருத்தர். அவரை 11 மணிக்கு ஒரு கடைக்கு ஒரு 4 பேர் வராங்க. நின்றுட்டு எங்களுக்கு இப்போ சிகரெட் கொடு, பீடி கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் காசு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வாக்குவாதம் நடக்குது. அந்த வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த கடைக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் கடை எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் வாக்குவாதம் கேட்டு அவர் அந்த சிகரெட் பீடி கொடுக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா 11:30 மணி அளவில் அவரை வெளியில் இழுத்து போட்டு 4 பேரும் தலையிலையும் முதுகுலையும் சரமாரியாக அவரை தாக்குறாங்க. இப்போ தாக்குனதில் அவர் இப்போ உயிருக்கு போராடி கொண்டு இப்போ நெல்லை மருத்துவமனையில் இப்போ அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, காவல்துறை அதே நபர்கள் ஒரு 4 நாளைக்கு முன்னால் இதே கோயில்பட்டி இதே மெயின் பஜாரில் கிட்டத்தட்ட ஒரு 5 நாளாக 10 மணிக்கு மேலே அந்த கும்பலுக்கு என்ன வேலைனா கஞ்சா அடிக்க வேண்டியது, நல்ல கஞ்சா போதையில் ஒவ்வொரு கடைகளாக போக வேண்டியது, ஹோட்டலாக இருக்கட்டும் இல்லை பெட்டி கடையாக இருக்கட்டும் போயிட்டு காசு கொடுக்காம அவர் ஆபாச வார்த்தைகளை பேசிட்டு இங்கே கடை வச்சிருக்கீங்க, இதை கொடுக்க மாட்டேலாங்கிறது, கையில் 24 மணி நேரம் அருவாளோட தான் அலைதாங்க 10 மணிக்கு மேலே. இவ்வளோ தூரம் நின்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னால் காவல்துறை கண்டிக்க வந்த காவல்துறையிட்டையுமே நீ போக மாட்டியோ, நீ பெரிய ஆளா பிடிச்சி போட்டு 4 நாளில் வெளியில் வருவேன்னு சொல்லி காவல்துறையிட்டையுமே விதண்டாவதம் பண்ணுற மாதிரி தான் பேசியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல பப்ளிக்கெல்லாம் நின்னோடனே காவல்துறை சத்தம் போட்டு அனுப்பி விட்டுருக்காங்க. அப்போ அந்த காவல்துறை ஒரு 4 நாளைக்கு முன்னால் அந்த தப்பு பண்ண அந்த நாய்களை அப்பவுமே பிடிச்சி எடுத்து வச்சு
ஒரு அரெஸ்ட் பண்ணி ஒரு ரிமாண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அன்றைக்கி இந்த உயிர் வந்து போகக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்காது. அவர் இப்போ இழுபறியில் இருக்கார். பாவம் அந்த வயசு அவருக்கு வந்து குழந்தைகள் கூட கிடையாது. அவங்க அம்மாவுக்கு வயசு 85 வயசு. அவங்களுக்கு இப்போ போனதுக்கப்புறம் இப்போ சாப்பாடு வாங்கி கொடுக்கறது கூட ஆள் இல்லாமல் கூட இருக்கக்கூடிய நபர்கள் தான் வந்து போய் காலையில் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க அந்த அம்மாவை. இப்படியான சூழ்நிலை ஒரு வியாபார பெருமக்களுக்கு கோயில்பட்டியில் ஒட்டுமொத்த தமிழகத்திலே வந்து இந்த அரசு வந்து எந்த ஒரு பாதுகாப்பும் கொடுக்கலங்கிறது பெரிய வேதனையாக இருக்குது. குறிப்பாக நாடார் சமுதாய மக்கள் தொடர்ந்து நெடுங்காலமாக இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ சமீபத்தில் பெரும்பத்தில் நடந்துச்சு. ரோட்டில் உட்காந்துக்கிட்டு டீ கடையில் உட்காந்துக்கிறது சம்மந்தம் இல்லாத ஒரு கும்பல் வந்து வேமா வெட்டிட்டு போகிறான். இன்னைக்கு டீ கடையில் வந்து நின்றுக்கிட்டு பீடி சிகரெட் கூட வெட்டுவாங்க. அப்போ இந்த சமூகத்தில் எப்படித்தான் வாழ்றது? நீ உனக்கு இலவசத்துக்கு உழைச்சி திங்க வழி இல்லாத நாயிக நீ வந்து கேட்ட உனக்கு கொடுக்கலன்னா உனக்கு கப்பம் கட்டி தான் அந்த நாட்டில் வாழணுமா? இப்போ ஜனநாயக நாட்டில் அப்படி நடைமுறை எதுவும் இருக்கா? இதை கண்டிக்கக்கூட காவல்துறைக்கும் தெம்பு இல்லையா? இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு வியாபார பெருமக்கள் பாதிக்கப்பட்டு கிடக்காங்க. இப்போ வரைக்கும் வந்து நேற்று நைட்டு நடந்துருச்சு. இப்போ காலைல கேட்டால் என்ன அக்யூஸ் எடுக்கலங்க. ஏன்னா அவன் என்ன பெரிய வந்து பின்லாடன் கூட தொடர்பு உள்ள அக்யூஸ்டா? இந்த நாய்க்கு இந்த தெருவு தாண்டா என்ன உலகம் தெரியாத நாயை எங்கேயே நாலு சுற்றிக்கிட்டு இருக்கோம். காவல்துறைக்கிட்ட அந்த டெக்னாலஜி இல்லையா? எடுக்க முடியாதா? தேடிக்கிட்டு இருக்கோம். 2 தனிப்பட போட்டிருக்கோம், தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே போராடக்கூடிய இடத்துல வந்து மக்கள் நாங்கள் வந்து நின்று போராடி பண்ணணுமா? இல்லை காவல்துறையால் அந்த விஷயங்களை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் மக்கள் கையிலே கொடுத்துருங்க. அவங்க தேவையை அவங்களே பூர்த்தி பண்ணிட்டு போகிறாங்க. மயிலாடுதுறையில் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து வழக்கம் போல் புறநகர் பேருந்துகளை இயக்க வலியுறுத்தி விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மையப்பகுதியில் காமராஜர் பேருந்து நிலையமும் திருவாரூர் நாகப்பட்டினம் செல்வதற்கு நகர பூங்கா அருகில் என 2 பேருந்து நிலையங்களில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் போக்குவரத்து நெரிசல், பேருந்து நிலையத்தில் இடப்பற்றாக்குறை காரணமாக நவீன வசதிகளுடன் மயிலாடுதுறை அருகே மணக்குடி கிராமத்தில் 29 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு கடந்த 13ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். பேருந்து நிலையத்தை இணைக்கும் வகையில் புறவழி சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் எந்தவித முன் அறிவிப்புமின்றி புறநகர் பேருந்துகள் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட்டது. நகர பேருந்துகள் மட்டும் பழைய காமராஜர் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட்டது. புறநகர் பேருந்துகள் எந்த வழியில் செல்கிறது என்ற அறிவிப்பு இல்லாமல் பேருந்துகள் இயக்கப்பட்டதால் பொதுமக்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் கடுமையாக அவதியடைந்தனர். இந்நிலையில் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து வழக்கம் போல் புறநகர் பேருந்துகளை இயக்க வலியுறுத்தி விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சாலை வசதிகளை ஏற்படுத்தும் வரை பழைய பேருந்து நிலையத்திலிருந்து மீண்டும் புறநகர் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் 30ஆம் தேதி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அறிவித்துள்ளனர். வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் அலைகழிக்கிறதும் விபத்துகளை அதிகப்படுத்துறதும் இந்த புதிய பேருந்து நிலையத்துக்கு பஸ்ஸை மாற்றி விட்டு இந்த போக்குவரத்து ஏற்கனவே இங்கே சிரமம். இப்போ புதிய பேருந்து நிலையத்துக்கு பஸ்ஸை விட்டனால மிகப்பெரிய சிரமமாக இருக்குது. காரணம் என்னென்னா அனைத்து பேருந்துகளும் இப்போ இந்த இருக்கக்கூடிய காமராஜர் பேருந்து நிலையம் உள்ளே போயிட்டு போச்சுன்னா அது பாட்டுக்கு போயிட்டு வெளில போச்சுன்னா இறங்குறவங்க இறங்குவாங்க, ஏறுறவங்க ஏறுவாங்க. ஆனால் அதை செய்யாமல் அந்த பக்கம் மாஸ் மொபைல்கிட்ட இருக்குது, இந்த பக்கம் வந்து கிட்டப்பாங்காடிக்கிட்ட இருக்குது, இந்த பக்கத்தில் மாதா கோயில்கிட்ட இருக்குன்னு சொல்லி மூளைக்கு மூளை மக்களை இறக்கி விட்டு மக்கள் எங்கே பஸ் ஏறுறது எங்கே இறங்குறது தெரியாமல் அவஸ்தைப்படுறாங்க. இதனால என்ன ஆயிருக்குன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தம்பதியர் உள்ள இந்த காமராஜர் பேருந்து நிலையம் முன்னாடியே தலையில் ஏற்றி ஒரு பெண்மணி உயிர் போயிருக்கு. ஒரு உயிர் இவ்வளோ சர்வசாரமாக போனால் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த நடவடிக்கை எடுக்காமல் அப்படியே பஸ்ஸை விட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. மக்கள் வந்து இவ்வளோ சிரமப்பட்டு பள்ளி மாணவர்கள் சிரமப்பட்டு போகிறத கருத்தில் எடுத்துக்கிட்டு இங்கே உள்ள நாங்கள் விவசாய சங்கங்கள் பொதுமக்கள் வந்து கூடி தன்னார்வ அமைப்புகள் கூடி ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். வர்ற திங்கக்கிழமைக்குள்ள, இன்னைக்கு வந்து வியாழன், வர திங்கக்கிழமைக்குள்ள இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல முடிவை எடுக்கணும். மாவட்ட நிர்வாகம் இந்த அனைத்து பேருந்தும் உள்ளே வந்துட்டு போகிறதுக்கான வழியை செய்யணும். இருக்கக்கூடிய ரோடுகளில் உள்ள இருசக்கர வாகனங்கள்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு எச்சரிக்கை கொடுத்து கடைவாசலில் தேவையில்லாத வாகனங்களை நீங்கள் ரோட்டில் நிப்பாட்டினீங்கன்னா கடைக்காரங்களுக்கு தான் அபராதங்கிற மாதிரி ஒரு நெருக்கடியை கொடுத்து ரோடுகளை ஃப்ரீ பண்ணி விட்டு போக்குவரத்தை ஃப்ரீயாக்கி இந்த மாதிரி வந்து எல்லா பஸ்ஸும் காமராஜர் பேருந்து வந்துட்டு போகிற மாதிரி செய்யணும். நிலத்தகராறில் விவசாயி மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய மொபைல் கடை உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த சின்ன பீஞ்சூர் பகுதியைச் சேர்ந்தவர் முருகேசன். அதே பகுதியைச் சேர்ந்த மதிவாணன் என்பவர் அரட்டவாடி பகுதியில் மொபைல் கடை நடத்தி வருகிறார். விவசாயி முருகேசனுக்கும் மதிவாணனுக்கும் புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்துள்ளது தொடர்பாக நீண்ட நாட்களாக தகராறு நிலவி வந்த நிலையில் இன்று காலை மீண்டும் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த மதிவாணன் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் கடப்பாறையை எடுத்து முருகேசனை கொடூரமாக தாக்கியுள்ளார். இந்த தாக்குதலில் முருகேசனின் தலை மற்றும் உடலில் பலத்த காயங்கள் ஏற்பட்டன.
இரத்த வெள்ளத்தில் சரிந்த அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக செங்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மதிவாணனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் அருகே தனியார் பேருந்தில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்த போது குட்கா பிடிபட்டது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுவினர் பல்வேறு பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இன்று பேரணாம்பட்டு பந்தலப்பள்ளி வனசோதனை சாவடி அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது ஆந்திர மாநிலம் விஹோட்டாவில் இருந்து வந்த தனியார் பேருந்து நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அதில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா இருப்பது தெரிய வந்தது. குட்கா வைத்திருந்த நபரை விசாரணை மேற்கொண்ட போது ஆம்பூர் தேவாலபுரம் பகுதியைச் சேர்ந்த சிவகுமார் என்பதும் இவர் ஆந்திர மாநிலத்திலிருந்து குட்காவை வாங்கி வந்து விற்பனையில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. மேலும் தேர்தல் பறக்கும் படையினர் அவரிடம் இருந்த குட்காவை பறிமுதல் செய்து பேரணாம்பட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். வேலூரில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட அரசியல் கட்சி பேனர்கள் மற்றும் சுவரொட்டிகளை தேர்தல் பறக்கும் படையினர் அகற்றினர். வேலூர் கொசப்பேட்டை பகுதியில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட அலுவலகத்திற்கு அருகே உரிய அனுமதியின்றி பேனர்கள் மற்றும் சுவரொட்டிகள் வைக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட தேர்தல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கிடைத்தது. இந்த புகாரின் அடிப்படையில் தேர்தல் பறக்கும் படையினர் சம்பந்தப்பட்ட இடத்தில் ஆய்வு செய்ததில் அனுமதியின்றி விளம்பரங்கள் வைக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த தமிழக வெற்றி கழகத்தின் பேனர்கள் மற்றும் போஸ்டர்கள் அனைத்தையும் பறக்கும் படையினர் உடனடியாக அகற்றினர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் உரிய அனுமதியின்றி எந்த ஒரு அரசியல் கட்சியினரும் பேனர்களோ அல்லது கொடிகளோ வைத்தால் உடனடியாக அவை அகற்றப்படுவதோடு சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையில் 100% வாக்களிக்க வேண்டும் என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கலை திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உண்டு உறைவிட பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியின் 5ஆம் ஆண்டு விழாவில் 100% வாக்களிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கலை திருவிழா நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் சுகுமார் தொடங்கி வைத்து பொதுமக்கள் அனைவரும் ஜனநாயக கடமையான வாக்களிப்பை தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். பள்ளி மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்தும் விதமாக நடந்த கலை நிகழ்ச்சியை அவர்களது பெற்றோர்கள் ஆர்வமுடன் கண்டு களித்து உற்சாகப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள் கலாச்சார நிகழ்ச்சிகள், நாடகங்கள், பாடல்கள், விழிப்புணர்வு உரைகள் ஆகியவற்றின் மூலம் வாக்களிப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தனர். குறிப்பாக 100% வாக்களிப்பு என்ற குறிக்கோளை அடையும் வகையில் ஒவ்வொருவரும் தேர்தலில் தங்கள் வாக்குரிமையை பயன்படுத்த வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினர். சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 80 ரூபாய் உயர்ந்து 13,430 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 1,07,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை உயர்ந்த நிலையில் வெள்ளி விலை இன்று குறைந்துள்ளது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 15 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 245 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,45,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஒமைக்ரான் வகையைச் சேர்ந்த BA.3.2 எனப்படும் சிக்காடா கொரோனா வைரஸ் தற்போது ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் மீண்டும் வேகமாக பரவி வருகிறது. கொரோனா வைரஸின் புதிய உருமாற்றமான சிக்காடா தற்போது பல்வேறு நாடுகளில் பரவி வருவதால் மருத்துவ வல்லுநர்கள் இதை உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். இது தற்போதைய பாதிப்புகளில் சிறிய அளவிலேயே இருந்தாலும் இதன் பரவல் வேகம் மற்றும் தனித்துவமான பண்புகள் கவலையை ஏற்படுத்தியுள்ளன. அமெரிக்காவின் 20க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் BA.3.2 என்ற புதிய கோவிட் வகை கண்டறியப்பட்டுள்ளது. இது ஒமிக்ரான் குடும்பத்தைச் சேர்ந்தது என்றாலும் அமெரிக்காவின் கலிபோர்னியா, புளோரிடா, நியூயார்க் உட்பட 25க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் கழிவுநீர் மாதிரிகள் மூலம் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சுமார் 75 மரபணு மாற்றங்களை கொண்டுள்ள இந்த வைரஸ் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை மீறி தாக்கும் தன்மை கொண்டது எனவும், இருப்பினும் இது முந்தைய பாதிப்புகளை விட கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தாது எனவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்.
இது நாட்டு மக்களிடையே மீண்டும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திமுக வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியீடு. தேர்தல் பணியில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மும்முரம். அதிமுகவின் இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியாகிறது. ஏற்கனவே 23 பேர் கொண்ட அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியான நிலையில் இறுதி பட்டியலை வெளியிடுகிறார் எடப்பாடி பழனிசாமி. விஜய் தலைமையில் இன்று நடைபெற இருந்த தமிழக வெற்றிக் கழக ஆலோசனை கூட்டம் ரத்து. தேர்தல் அதிகாரிகளின் அனுமதி கிடைக்காததால் தமிழக வெற்றிக் கழகம் ஆலோசனை கூட்டம் ரத்து. பாமக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் ஜி.கே. வாசன். சைக்கிள் சின்னம் கிடைக்காததால் தாமரை சின்னத்தில் போட்டி. ஊரடங்கு குறித்த பொய்யான தகவல்களை நம்ப வேண்டாம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து ஆலோசித்து வருவதாக ஒன்றிய அரசு தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.